Shaktipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Plan your next summer escape with Grand Royal Tours. சென்னை ஹீட்டா எஸ்கேப் பண்ணுங்க. சன்னை விட ஃபன் அதிகம். விஜிபி யுனிவர்சல் கிங்டம்க்கு வாங்க, ஃபன் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காதல் வந்து பண்ணுவாங்க, கல்யாணம் ஆகும், அப்போ டைவர்ஸ் ஆகிடும். காதல் சக்ஸஸ் ஆகிடும், கல்யாணம் தோல்வியில் முடியும். சரி, அதுக்கு நிறைய பேர் உதாரணங்கள் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுவாங்க, அது எப்படி எத்தனை வருஷம்னா 10 வருஷமா வெயிட் பண்ணுவாங்க. அப்படி இருந்து மன உறுதியுடன் இந்த பொண்ணை தான் கட்டுவேன், கட்டினா இவ தான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரினா இருக்கிறவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 10 வருஷம் ஒரே பொண்ணை இந்த பிள்ளையே தான் லவ் பண்ணி இவனே தான் கல்யாணம் பண்ணி வாழணும் அப்படின்னு ஒரு மன உறுதியோடு இருக்காங்கன்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். கொஞ்ச காலகட்டத்துக்கு இவங்களோட சுத்துறது அது மாதிரியான விஷயமா டைம் பாஸாக இருக்கும் அப்படின்றது. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காதல்ன்ற பேரில் ஒரே டைமில் அட் ஏ டைமில் 4 பேர் லவ் பண்ணுவாங்க. கேட்டால் இவங்க வந்து பெஸ்டியா அதுக்கு கீழேயா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கெல்லாம் கிரக அமைப்புகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாலே இதே விஷயம் தாங்க. சுக்கிரன் வீக்காக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அவங்க காமத்தை மட்டும் நாடக்கூடியவர்களாக இருப்பாங்க. காதல்ன்றது அன்பையும் சார்ந்த ஒரு விஷயம். அந்த உணர்வுகள் இல்லாமல் வந்தாங்களா ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்களும் உள்ளவர்களும் இருக்காங்க. ஸோ இதற்கெல்லாமும் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறாங்களா, ஸ்டேஷனில் கல்யாணம் ஆச்சு, திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க, வீட்டை விட்டு ஓடி போகிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் குரு பகவான் அங்கே வந்து வீக்காக இருப்பாங்க. காதல் சக்ஸஸ் ஆனாலுமே அந்த திருமணம் வந்து நீடித்து நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் அதற்கும் ஜாதக கட்டம் தான் மிக மிக அவசியங்க. எந்த ராசிக்காரர்களுக்கு வந்து காதல் வந்து கன்சிமேட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுவாகவே எதற்காக நம்ம இந்த விஷயம்லாம் பேசுகிறோம்னா, நம்ம கட்டத்தில் லவ் மேரேஜ் இருக்கா, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு லவ் மேரேஜ் உள்ள ஜாதகத்தை போயிட்டு அரேஞ்ச் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அரேஞ்ச் மேரேஜுக்கு உண்டான ஜாதகத்தை வைத்துக்கொண்டு லவ் மேரேஜ் செட் ஆகுமாலாம் கேட்கக்கூடாது. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கங்க. இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய February 14 அப்படின்னு கேட்டிங்கனாலே என்ன ஞாபகம் வருது? காதலர் தினம் தாங்க. ஸோ காதலர் தினம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே என்ன நமக்கு தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே லவர்ஸ்னாலே ஒரு ரோஜா பூ தான் ஞாபகம் வரும். காதலுக்கு உகந்தமான மலர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மல்லிகை பூ தான். சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மல்லிகை என் மன்னன் விரும்பும் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு மலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை தான். ஸோ மல்லிகை அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு என்ன கிரகம் அப்படின்னு சுக்கிர பகவான் இருக்காங்க. ஸோ சுக்கிர பகவான் மிக சிறப்பாக இருக்கும் பொழுது அவரவர் ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த காதல் உணர்வுகள் நிச்சயமாக இருக்கும். இதுல வந்து கட்ட அமைப்புகள் மிக மிக அவசியங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் விஷயங்கள், லவ்க்கு உண்டான காதல், அதாவது எப்படின்னா நிறைய யாரெல்லாம் காதலை வந்து வசப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜாதகத்தில் 5வது இடம் என்பது லவ் ஸ்தானம் சொல்லலாம், புத்தி ஸ்தானம், அந்த எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த கட்டத்தில் அந்த ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அவர்களுக்கு காதல் எண்ணங்கள் நிச்சயமாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காதல் வந்து பண்ணுவாங்க, கல்யாணம் ஆகும், அப்போ டைவர்ஸ் ஆகிடும். காதல் சக்ஸஸ் ஆகிடும், கல்யாணம் தோல்வியில் முடியும். சரி, அதுக்கு நிறைய பேர் உதாரணங்கள் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுவாங்க, அது எப்படி எத்தனை வருஷம்னா 10 வருஷமா வெயிட் பண்ணுவாங்க. அப்படி இருந்து மன உறுதியுடன் இந்த பொண்ணை தான் கட்டுவேன், கட்டினா இவ தான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரினா இருக்கிறவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, அப்படின்னும் பொழுது லவ் ஸ்தானம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அவங்க நிறைய பேர் 10 வருஷம் வரைக்கும் காத்திருப்பாங்க. காத்திருந்து இந்த பொண்ணை தான் கட்டுவேன், ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவ கூட தான் வாழ்வேன்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரவர் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலையே காரணங்க. அதனாலங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக வந்து ஒரே பெண்ணை தான், இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும் அப்படின்வாங்க, ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவ கூட தான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, காதல் வசங்கள், அதுக்குண்டான கிரக அமைப்புகள் எல்லாம் பற்றி பேசுகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சுக்கிர பகவான் அப்படின்னாலே காதலுக்கு உண்டான ஒரு கிரகம் சொல்லலாம். ஸோ அது வந்து சுக்கிரன் உச்சத்தில், அவனுக்கு பாருப்பா சுக்கிரன் உச்சமாக இருக்குது அப்படின்வாங்க, அவனை பார்த்தாலே எல்லாமே அட்ராக்ஷன் ஆகிறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் இந்த சுக்கிர கிரகத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இவன் கன்னி ராசிப்பா, எல்லா பெண்களும் இவன் பின்னாடி தான் இருப்பாங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னி அப்படின்றது பெண் தன்மை உள்ள ஒரு இது விஷயங்கள் சொல்லலாம். ஸோ இந்த இவனா மச்சக்காரன்டா அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இதற்கெல்லாமே பார்க்கும்போது ஜாதக அமைப்பு தாங்க முக்கியமான ஒரு விஷயத்த. ஸோ 5வது இடம் நான் சொன்னது லவ் ஸ்தானம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷம் ஒரே பொண்ணை இந்த பிள்ளையே தான் லவ் பண்ணி இவனே தான் கல்யாணம் பண்ணி வாழணும் அப்படின்னு ஒரு மன உறுதி
உறுதியோடு இருக்காங்கன்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்க. வெறும் சுக்கிரன் மட்டும் காதல் உணர்வை தூண்டக்கூடியவர் சுக்கிரன் தான். ஆனா அதுல உறுதியை வந்து தர வேண்டும் என்றால் சந்திர பகவான் மிக மிக அவசியம். ஸோ அப்போ வந்து சந்திரன் வந்து ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கணும். இருக்கும்போது அது சந்திரன் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் அவர்கள் வந்து காதலில் ரொம்ப உறுதியுடன் இருப்பாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காதல் வயப்படுவார்கள். கொஞ்ச நாள்லயே அது கட் ஆயிடும். சொல்லுவாங்க இல்லையா, என்ன 1 வருஷமா 1.5 வருஷமா அவங்க கூட தான் சுத்திட்டு இருந்தா என்ன ஆச்சுன்னா, நானும் உண்மையான காதல் நான் நம்பி ஏமாந்துட்டேன். லாஸ்ட்ல பணக்கார பொண்ணை பார்த்தோன்னா அந்த பொண்ணுகிட்ட போயிட்டாங்க, ஷிஃப்ட் ஆயிட்டுன்னுவாங்க இல்லையா. இதை விட ஒன்றை விட ஒன்று பெட்டர் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உள்ள ஒரு ஜாதகம் அப்படி அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா அந்த சந்திர பகவான் வந்து வீக்காக இருக்கும். அதாவது மன உறுதி இருக்காது. கொஞ்ச காலகட்டத்துக்கு இவங்களோட சுத்துறது அது மாதிரியான விஷயமா டைம் பாஸாக இருக்கும் அப்படின்றது. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காதல்ன்ற பேரில் ஒரே டைமில் அட் ஏ டைமில் 4 பேர் லவ் பண்ணுவாங்க. கேட்டால் இவங்க வந்து பெஸ்டியா அதுக்கு கீழேயா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கெல்லாம் கிரக அமைப்புகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாலே இதே விஷயம் தாங்க. சுக்கிரன் வீக்காக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அவங்க காமத்தை மட்டும் நாடக்கூடியவர்களாக இருப்பாங்க. காதல்ன்றது அன்பையும் சார்ந்த ஒரு விஷயம். அந்த உணர்வுகள் இல்லாமல் வந்தாங்களா ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்களும் உள்ளவர்களும் இருக்காங்க. ஸோ இதற்கெல்லாமும் ஜாதக கட்டம் தாங்க அவசியம் ஒரு விஷயம். சரி, இந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகுமா? அதற்கு என்ன கிரக அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய லவ் ஸ்தானம் மற்றும் சந்திரன் சுக்கிர பகவான் இவ்வாறு இதெல்லாமே வந்து எப்படி லவ் கம் அரேஞ்சாக ஆகிறது, ஓடி போகாமல் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயங்கள். இதற்கும் வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகளே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிடுவாங்க. அது எப்படி லவ் பண்ணுவாங்க, வீட்டினுடைய சம்மதத்தின் பேரில் தான் கல்யாணம் பண்ணி பண்ணுறது. காரணம் வந்து குரு பகவான் மிக மிக அவசியமாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணுறாங்களா, ஸ்டேஷனில் கல்யாணம் ஆச்சு, திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க, வீட்டை விட்டு ஓடி போகிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் குரு பகவான் அங்கே வந்து வீக்காக இருப்பாங்க. அதாவது நமக்கு தேவை நம்முடைய எண்ணங்கள் மட்டும் நிறைவேறினா போதும், பேரண்ட்ஸ் பற்றி கண்டுக்காம உதாசனப்படுத்தி வாழ்றாங்க இல்லையா. அதற்குண்டான விஷயங்களுக்குலாம் அந்த குரு பகவான்றது ஒழுக்க கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் வீக்காகிறது ஒரு காரணங்க. சரிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கல்யாணம் ஆகிடும். எது லவ் பண்ணி கல்யாணம் ஆகிடும், சக்ஸஸ் ஆகிடும். எது லவ் சக்ஸஸ் ஆகிடும். கடைசியில் பார்த்தா திருமணம் ஃபெயிலியர் ஆகிடும். கரெக்டாக இவரை பார்த்தாலே எந்த பொண்ணாக இருந்தாலும் விழுந்துருவான்வாங்க. அதற்கு காரணம் காதல் சக்ஸஸ் ஆகிற ஒரு விஷயம். ஆனால் அதே காதல் வந்து சக்ஸஸ் ஆகி திருமணத்தில் முடிந்தாலும் ஒரு 4-5 வருஷம் இருந்தேன், 10 வருஷம் வாழ்ந்தேன், டைவர்ஸ் ஆகுது அப்படின்றது நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க அப்படின்னு. அதற்கு காரணம் என்ன, திருமண யோகம்னுவாங்கல்ல, தாரதோஷம், சில விஷயங்கள் இருக்கு. காதல் சக்சஸ் ஆனாலுமே அந்த திருமணம் வந்து நீடித்து நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் அதற்கும் ஜாதக கட்டம் தான் மிக மிக அவசியங்க. எந்த ராசிக்காரர்களுக்கு வந்து காதல் வந்து கன்சிமேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரிஷப ராசி, துலாம் ராசிங்க. இவங்கெல்லாம் சுக்கிரனுடைய அதிபதியான ஒரு ராசி. 12 ராசிக்காரர்களும் காதல் வயப்படுவார்கள், திருமணத்தின் முடியும் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த 2 ராசிகள்னால இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த காதல் உணர்வுகள், அதாவது இரக்கம், அன்பு, பாசம், நேசம்ன்ற மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு இயற்கையாகவே அமையுங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ மீன ராசியில தான் சுக்கிர பகவான் உச்சமாறாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நான் சொன்ன இடங்கள்லாம் மிக முக்கியம். 7ஆவது இடம் கலத்திரஸ்தானம். அந்த இடத்துல இந்த சுக்கிரன் வந்து கனெக்டிவிட்டி ஆச்சுன்னா லவ் மேரேஜ்க்கும். அது அந்த வீட்டு அதிபதி வந்து சந்திரனோட கனெக்ஷன்ஸ் அது 5th ஹவுஸோட லார்ட்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லவ் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலையும் இருக்குங்க. சரிங்க, நம்ம பொதுவாகவே வந்து அந்த சுக்கிரன் வந்து வீக்காக இருக்கு இல்லையா, அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறப்ப, என்னதான் ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் கூட திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அவர்கள் வந்து சுக்கிரனுடைய மந்திரத்தை படிப்பது மிக விசேஷம் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர ஓரையில் போயிட்டு லவ் ப்ரொபோஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சொல்லலாம். சுக்கிரனாலே வெள்ளிக்கிழமையை தான் குடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நேரத்தில் ஹோரை நேரத்தை நீங்கள் பாருங்கள், கேலண்டரில் பார்க்கலாம், கூகுளில் பார்க்கலாம். பார்த்துட்டு அந்த நேரத்தில் நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க, சக்ஸஸ் ஆகும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய அதனுடைய கேரக்டர் வந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நறுமணமான ஆடைகளை நல்லா நீட்டாக சுத்தமாக சென்ட்லாம் போட்டுக்கிட்டு பளிச்சுன்னு இருந்தினாலே அது ஒரு சுக்கிரனோட ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு நறுமணம், நல்ல ஒரு வாசனை.
அது மைல்டா அப்படின்றது, அது ஜாஸ்மின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சூப்பராகவே இருக்குங்க. இதெல்லாம் செய்யும்பொழுது அவங்களுக்கு வந்து காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான ஒரு விஷயமும் இருக்குது. அதை விதி மதியால் வெல்ல முடியுமானா இது மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமா அவங்க ஜாதக தசாபுத்திலாம் வச்சுதான் பார்த்து சொல்ல முடியும். இவ்வாறு சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு இது சக்சஸ் ஆகுமா ஆகாதான்ற விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே எதற்காக நம்ம இந்த விஷயம்லாம் பேசுறோம்னா, நம்ம கட்டத்துல லவ் மேரேஜ் இருக்கா, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு லவ் மேரேஜ் உள்ள ஜாதகத்தை போயிட்டு அரேஞ்ச் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க கூடாது. அதே மாதிரி இல்லை, அரேஞ்ச் மேரேஜுக்கு உண்டான ஜாதகத்தை வைத்துக்கொண்டு லவ் மேரேஜ் இது செட் ஆகுமாலாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணா டைம் வேஸ்ட் ஆகிறது போயிடும். அதாவது நம்ம தப்பா பண்ணும் பொழுது அப்படின்னு சொல்லலாம், பண விரயமும் நமக்கு லாஸ் ஆகும். அதனால டைம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவரவர் ஜாதகத்தில் என்ன யோகம் இருக்கிறதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம சிறப்பாகவே இருப்போங்க. இதை நீங்கள் தவறாமல் எடுத்துக்கிட்டீங்கனாலே பல விதங்களிலும் உங்களுக்கு நன்மையை கிடைக்கும். நான் சொன்ன விஷயத்தில் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி கோவில் அப்படின்னு பார்க்குறச்ச சுக்கிரனுடைய கோவில் அப்படின்னாலே தெரியும், கஞ்சனூர் கோவில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் சொல்லலாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த லவ் விஷயங்கள், அந்த சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணலாம். அது சுக்கிரனுடைய கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வைரம். எல்லாருமே வைரம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னாலும் ஜாதக ரீதியாக நம்மளுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் சாதகமான நிலையில இருந்தால் நிச்சயமாக பயன்படுத்துங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Plan your next summer escape with Grand Royal Tours. சென்னை ஹீட்டா எஸ்கேப் பண்ணுங்க. சன்னை விட ஃபன் அதிகம். விஜிபி யுனிவர்சல் கிங்டம்க்கு வாங்க, ஃபன் பண்ணிட்டு போங்க.